ஈகோ பார்க்காதீங்க, பெரியவங்க சின்னங்க கிட்ட முட்டி மோதி பேசாதீங்க, ரொம்ப கரெக்டாக பேசுகிறோன்னு நினச்சிக்கிட்டு தேவையற்ற வார்த்தைகளை வீசாதீங்க. இந்த ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க அத்தனை பேரும் மீன ராசிக்காரர்கள் ரொம்ப வேகமான முடிவு எடுப்பீங்க. தன் வாழ்க்கையிலையும் வாழ்வாங்க, எதிர் வாழ்க்கையிலையும் வாழ்வாங்க, பிரபஞ்சத்திலையும் வாழ்வாங்க. இந்த உலகத்தை பற்றிய சிந்தனையும் உலகம் நல்லா இருக்கட்டும் நினைக்கக்கூடிய ராசியில் மீனராசி அன்பர்களும் ஒருத்தர். ஏதோ ஒரு இழப்புகள் இருக்கும், அது அவங்களுடைய உணர்வு சார்ந்த ஒரு இழப்புகள் இருக்கும். கோவில் போனாலும் என்னதான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்னாலும் வேணும்னே வம்பு எடுக்கிறக்கும், வேணும்னே சண்டை எடுக்கிறக்கும், பழைய கதை பழைய சமாச்சாரத்தெல்லாம் சொல்லி சொல்லி தோண்டி 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 சண்டை வரும். ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக ஒவ்வொரு வருட பிறப்பின் போதும் பலருக்கும் இந்த வருடமாவது நம்ம வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படாதா, இந்த வருடமாவது நம்ம நினச்ச விஷயங்கள் நமக்கு நடக்காதா அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த வகையில் இந்த தமிழ் வருட பிறப்பு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பகிர்ந்துக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் பஞ்சபூதங்கள் தொடர்பான நிகழ்வுகள் என்ன மாதிரி இந்த தமிழ் வருட பிறப்பில் நிகழப்போகுது அப்படின்றத பகிர்ந்துக்கிறதுக்காகவும் 5 பிரபல ஜோதிடர்கள் நம்மோட இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. மீனம் ராசி நேயர்களே, இந்த மீனராசி நேயர்களை பொறுத்தளவு இப்போ ஒரு பயம் என்னன்னா, ஜென்மச்சனி வந்துருச்சுன்னு சொல்கிறாங்களே சார், குரு பகவான் வேறு 4ஆம் இடத்துக்கு போயிட்டாரு, எங்களுக்கு என்ன அவ்வளோதானா, எல்லாம் எதாவது தலைகளாக போயிடுமா, பயமாக இருக்குது. ஒரு பயமும் பயப்பட தேவையில்லை. நான் நிறைய இடங்களில் சொல்கிற வார்த்தையை உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் ஒரு 40, 45, 50 வயது 60 வயது உடையவர்களாக இருந்தால் 2வது 7.5 சுற்று என்று சொல்லக்கூடியது உங்களை எந்த அளவிலும் உங்களை கெடுக்காது. மாறாக நிச்சயமாக உடல்நலம் தேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி, முட்டி வலி, முழங்கால் வலி, வாத வியாதி, முடக்குவாதம், தலைவலி, ஒற்றை தலைவலி, இப்படியெல்லாம் நிறைய கடந்த ஒரு 2.5 வருஷமாக அவஸ்தைப்பட்டிருப்பீங்க. இதுக்கு ஏதோ ஒரு மருந்து கிடச்சிருச்சு, ஒரு மாத்திரை கிடச்சிருச்சு, இது ஒரு சிறப்பு. இன்னொன்று, கிரக ரீதியாகவே கிரக சஞ்சாரத்தின் காரணமாக நீங்கள் கொஞ்சம் சுகம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இதில் கண்டிப்பாக வரும். அந்த அடிப்படையில் இந்த 7.5 சனி உங்களுக்கு உடல் ரீதியாக, உள்ளத்தின் ரீதியாக தைரியம், வீரியம், பராக்கிரமம் என்று சொல்லக்கூடிய அளவில் உங்களுக்கு ஒரு நல்ல பாதையை காட்டக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறார். பயம் கொள்ளுவதை விட்டுவிடுங்கள். இன்னொன்று, ஈகோ பார்க்காதீங்க, பெரியவங்க சின்னங்க கிட்ட முட்டி மோதி பேசாதீங்க, ரொம்ப கரெக்டாக பேசுகிறோன்னு நினச்சிக்கிட்டு தேவையற்ற வார்த்தைகளை வீசாதீங்க. அண்ணன் தம்பிக்கிட்ட பேசுனா பரவாயில்ல, யாருன்னு தெரியாதவங்ககிட்ட போய் கராராக பேசுனா அவங்க தப்பாக நினைப்பாங்க. நம்ம வாழ்கிறது வாழ்க்கையை தவிர நீதிமன்றத்தில் வாழலை, சட்டம் பேசுகிறதுக்கு. இப்படி புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொண்டால் மிகச்சிறப்பு. நிறைய குடும்பங்களில் பாருங்கள், இந்த 7.5 சனி இந்த மாற்றமெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, விசுவாவச வருஷத்தில் கண்டிப்பாக திருமண சம்பவங்கள் நடக்கும். 4ஆம் இடத்திற்கு வியாழன் செல்லுகின்ற காரணத்தால் அவர் 8ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். புதிய ஒரு மாங்கல்யத்தை அணிந்து கொண்டு ஒரு பெண் ஒருத்தி மருமகளாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அல்லது உங்கள் மகள் இன்னொரு குடும்பத்துக்கு மருமகளாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உறுதியாக நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே ஒரு திருமண சம்பவத்தை நிறைவேற்றி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டு. கண்டிப்பாக உங்களுக்கு தங்கம் சேரும். எப்படியாவது கஷ்டப்பட்ட காசு பணத்தை வச்சு நான் 2 பவுன் வாங்கினேன், அரை பவுன் வாங்கினேன், 50 பவுன் வாங்கினேன், இப்படி என்று நீங்கள் கொள்முதல் பண்ணி தங்கத்தை முதலீடாக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேர்களுக்கு உண்டு. நிறைய பேர் புதுசாக வீடு வாங்குறவங்க, புதுசாக கார் வாங்குறவங்க இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த 7.5 சனி, குருமாற்றம், இவைகள் எல்லாருமே உங்களுக்கு தேவையான நன்மைகளைத்தான் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வீடு வாங்கணுன்னா கூட கடன் வாங்கி தான் வாங்குகிறோம், கார் வாங்கணுன்னா கட்டாயம் கடன் வாங்கித்தான் கார் வாங்குகிறோம். கடன் படுவது என்பது ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் வாழ்க்கையை சிறப்பாக என்ஜாய் பண்ணிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். இதை இன்னும் உறுதி செய்யக்கூடிய விதத்தில் 12ஆம் இடத்திலே ராகு வந்து அமர்கிறார். இதுவரைக்கும் போட்டியும் பொறாமையுமாக இருந்திருக்கக்கூடிய ஃபீல்டு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும். நிறைய பேர்களுக்கு பயணங்கள் கை கொடுக்கக்கூடியது. பயணங்களவே தொழிலாக வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும். புதிய தொழில்கள் துவங்க முடியும், புதிய இடங்களுக்கு செல்ல முடியும், புதிய அனுகூலங்களை பெற்றுக்கொள்ள முடியும், வெளிநாட்டு பயணங்கள் கிடைக்கக்கூடியது உண்டு. இப்படி நிறைய வாய்ப்புகளோடு இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய வருடமாக இருக்கும். அதில் பயமே வேண்டாம். இன்னும் சொல்லப்போனால் 6ஆம் இடத்துல கேது அமர்கிறார். இந்த 6ஆம் இடத்துல கேது அமர்வது என்பது லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும்.
இப்போ லட்சுமி கடாட்சம்னா என்ன? வீட்டுக்குள்ளே இருந்திருக்கக்கூடிய தரித்திரம் விலகுதுன்னு அர்த்தம், பற்றாக்குறை இப்போ விலகுதுன்னு அர்த்தம், உங்கள் மேலே இருந்திருக்கக்கூடிய பயம் உங்களை விட்டு போகுது, உங்களுக்குள்ளே இருந்திருக்கக்கூடிய குழப்பம் உங்களை விட்டு விலகுகிறது. இப்படிப்பட்ட ஒரு ஞானோ உதயம் அல்லது உங்களுடைய பணப்பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு, இப்படிப்பட்ட அனைத்தும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்கிறத பார்ப்பீங்க. புதுசாக தொழில் பண்ணுறவங்க அல்லது ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க பெரிய லெவலில் அதை விஸ்தீரணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். போட்டிகள் அகன்றுவிடும். உதாரணத்துக்கு உங்களை மாதிரியே ஒரு தொழில் நோத்தர் பண்ணிக்கிட்டு இருப்பார். அவர் உங்களை தேடி வந்து, சார் என் தொழிலையும் சேர்த்து எடுத்துக்கோங்க சார், நீங்களே பண்ணுங்கள் சார், இப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். நிறைய பேர்களுக்கு அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய வரவுகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக சொத்துக்களில் மேல் இருந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். இந்த பட்டா பிரச்சனை, அந்த பிரச்சனை, பேப்பர் பிரச்சனை, இப்படிங்கிற நிலைகள் இருந்திருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடியதாக இருக்கும். இப்படி எந்த கோணத்தில் பார்த்தாலும் இந்த 7.5 சனி என்பதை பற்றியோ குருமாற்றம் ராகு கேதுவை பற்றியோ பயப்படுவதை விட்டுவிட்டு விசுவாபசு வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு வருட காலகட்டம் மீனத்தில் பிறந்தவர்களுக்கு உடலாலும் உள்ளத்தாலும் மகிழுகின்ற அளவிற்கு சுகபோக விருத்திகள் கண்டிப்பாக கிடைக்கும். உறுதியாக நான் உங்களுக்கு ஒரு 80% மார்க் கொடுப்பேன். மீதி 20 மார்க்கு குறையாக இருக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, எங்கேயாவது பக்கத்தில் ஒரு நல்ல அம்மன் ஆலயங்களுக்கு சென்று பரிபூரண தரிசனம் செய்து விட்டு வாருங்கள். நினைப்பது கிடைக்கும். நேற்று நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்து முடிக்கலாம். மீன ராசிக்காரர்கள் இந்த தமிழ் வருட பிறப்பு இவங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? பொதுவாக 12 ராசிக்காரில் மீன ராசி தான் கடைசி. ஆனால் இங்கே 5 கிரகங்கள் ஒன்றாகவும் செவ்வாய் நீச்சமாகவும் 4ஆம் இடத்துல குருவும் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம். நீங்கள் ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டீங்க. ஏதேதோ கண்டிப்பாக உழைச்சி தான் சம்பாதிப்பீங்க. தேவையில்லாத விஷயத்தில் தலையிட மாட்டீங்க. இருந்தாலும் உங்களை தேடி வரும் ஹிடன் ட்ரெஷர், மிகப்பெரிய புதையெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பி எதுவும் செய்யாதீங்க. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. இந்த 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம குரு இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஜாயிண்ட் பெயின் இருக்கும். தாயாரினுடைய உடல்நிலையிலும் ஜாயிண்ட் பெயின் இருக்கும். வருமானங்களுக்கு ஏற்ற செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கும். வருமானம் வந்தால் தானே செலவு. அப்போ வருமானம் வருதுன்னு தெரியுது இல்லைங்களா? ஆகவே நிதானமாக பொறுமையாக போக வேண்டிய காலம். 5 கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்க இந்த காலகட்டத்தில் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். நீரினால், நெருப்பினால், எலக்ட்ரிசிட்டினால், ஃபயர்னால், எல்லாத்தோட ட்ரேட் வார், இந்த ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க அத்தனை பேரும் மீன ராசிக்காரர்கள் ரொம்ப வேகமான முடிவு எடுப்பீங்க. இத்தனை நாள் அது கரெக்டாக இருந்தது. இப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலம். சர்வ ஜாக்கிரதையாக முடிவு எடுத்தால் மீன ராசிக்காரர்களுக்கு விஸ்வாவசு அற்புதமான காலமாக இருக்கும். 12 ராசிக்காரர்களுக்கு நான் பலன் சொல்லியிருக்கேன். நான் பரிகாரமே சொல்லலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டு பரிகாரம் விஸ்வாவசு அப்படிங்கிறது, இந்த உலகத்தை நீங்கள் நேசித்தால் இந்த ஆண்டு சுபமான பலனாக இருக்கும் அப்படிங்கிறதா நான் பரிகாரம் சொல்லலை. ஆனால் 12 ராசிக்காரர்களும் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா, காகத்துக்கு நீங்கள் அன்னம் வைப்பீங்க இல்லையா? இந்த வருஷம் ட்ரை ஃப்ரூட் 4 எடுத்துங்க, திராட்சை, அதை தலையை சுற்றிட்டு ஒரு 3 முறை தலையை சுற்றிட்டு காகத்துக்கு வைங்க. அதுக்கு மருந்து, உங்களுக்கு விருந்து. இதை செஞ்சு தான் பாருங்கள். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கோவிலில் பண்ணுறீங்க. இந்த வருஷம் நீங்கள் விஸ்வாவசுக்கு இப்படி செஞ்சீங்கன்னா மழை போல் வர்ற பிரச்சனைகள் பனி போல் மாறும். 3 கிரகங்கள் மாறினாலும் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும்னு சொல்லி வாய்ப்பளித்த தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களும் நன்றியும். சர்வே ஜனா சுகினோ பவத். மீனராசி அன்பர்கள், மீனராசி தெரியும், உத்திரட்டாதி புரட்டாதி ரேவதி இல்லை வரும். இது கடைசி ராசி. குருபெயர்ச்சி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கணுங்கிறது விதி. 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்குன்னு 1 வருஷம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் மீனராசிக்குன்னு ஒரு சிறப்புனா ஞானகாரக ராசின்னு இதுக்கு நாங்கள் சொல்லுவோம். மீனராசியை ஞானம் உள்ள ராசின்னு சொல்லுவோம். ஒன்று விடாமல் போகக்கூடிய ராசி. அஞ்ஞானம் பரமஞானம் ரெண்டையும் இந்த ராசிக்காரங்க கவுண்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தன் வாழ்க்கையிலையும் வாழ்வாங்க, எதிர் வாழ்க்கையிலையும் வாழ்வாங்க, பிரபஞ்சத்திலையும் வாழ்வாங்க. இந்த உலகத்தை பற்றிய சிந்தனையும் உலகம் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கக்கூடிய ராசியில் மீனராசி அன்பர்களும் ஒருத்தர். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது காமதேனுடைய ஆதிக்கம் பெற்றது. இந்த ராசிக்கு அதிதேவதை காமதேனு மகாலட்சுமி தான். வேம்பு, பறவைகளில் மயில், முருகப்பெருமான், அம்மா பார்வதி, காமதேனு, இந்த 3 ஏக ராசியாக இருக்கக்கூடிய ராசி மீனராசி அன்பர்கள் தான்.
இது நாள் வரைக்கும் அவர்களுக்கு பல சங்கடங்கள் இருந்தாலும், சனியுடைய ஆதிக்கம் வந்தாலும், சனிக்கு சொந்தமான வீடு இல்லை, குருவுக்கு சொந்தமான வீடு, குருவுக்கு சொந்தமான சனி உட்கார்ந்தாலும் கேடு செய்ய போகிறதில்ல. அதனால் சனியை கண்டெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். மீனராசிக்கு சனி ஒன்றுமே செய்யாது. சரிதானா? நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள், வெள்ளிக்கிழமை தோறும் மாதத்தின் கடைசி வெள்ளி கோமாதாவை சுற்றி வந்து பழம் கொடுங்க, கொம்பில் நல்லா மஞ்சள் குங்குமம் பூசுங்க, நெத்தியில் பொட்டு வச்சு கும்பிட்டுக்கிடுங்க. காமதேனு பூஜை இடங்கள் திருப்பட்டிச்சிரம்னு பேர், அங்கேயும் போய் கும்பிடலாம். நெல்லையப்பர் காந்திமதியும் போய் கும்பிடலாம். இதெல்லாம் பசுக்கள் வந்து வழிபாடு செஞ்ச இடம். நெல்லையப்பர் கோயில் வந்து சுயம்போ அந்த கோயில், அது மாதிரி திருப்பட்டிச்சிரமும் சுயம்போ அந்த கோயில். இந்த 2 கோயில் மீன் ராசி அன்பர்களுக்கு ரொம்ப அருளை கொடுக்கக்கூடிய சேத்திரம். வணங்கி வந்தால் நல்லா இருக்கும். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போது, எதில் கவனமாக இருக்கணும்? ஸோ மீனராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மீனராசி இவங்க வந்து இந்த தமிழ் வருட பிறப்பில் எந்த விஷயத்தை, அதாவது சில விஷயங்கள்லேருந்து வெளியே எல்லாம் நினைப்பாங்க, பட் ஏதோ ஒன்று அவங்களுக்கு வந்து இழுத்து பிடிக்கும். இமோஷ்னலி நான் இந்த மாதிரி வந்து ஸ்டக் ஆகிட்டேனே, ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி நடந்துருச்சு, ஏதோ ஒரு இழப்புகள் இருக்கும், அது அவங்களுடைய உணர்வு சார்ந்த ஒரு இழப்புகள் இருக்கும். ஸோ அதை மீட்டெடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த வந்து யோசிப்பாங்க அப்படின்னு இருக்குது. ஸோ இவங்களை தேடி வர ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை இவங்களுக்கு பிடித்த ஒரு பர்சனாக இருக்கட்டும், ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த ஒரு உறவுகளை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு சில யுக்திகளை வந்து கையாளுவாங்க, ஒரு சில தைரியமான முடிவுகளை எடுப்பாங்க. ஸோ இப்போ இருக்கிற பிரச்சனைலேருந்து வெளியேறதுக்கான நிறைய ப்ராசஸ் வந்து அவங்க பண்ணுவாங்கன்னு இருக்குது. இதில் வந்து இடமாற்றம், பொருள் மாற்றம் இதெல்லாம் ஏற்படும். ஸோ கம்யூனிகேஷன்ஸ்லேயும் நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வருவாங்க. நம்ம எதெல்லாம் பேசக்கூடாது, நம்ம எதெல்லாம் பேசணும் அப்படின்றதுல ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வருவாங்க. இப்போது பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. வெளிநாடு வெளியூரில் அந்த பிஸ்னஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு ஷிஃப்டிங் ப்ராசஸ் இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ண போகிறாங்க இந்த வருடத்தில், அதற்கான ஒரு தைரியமான முடிவு எடுப்பாங்க. ஸோ பஞ்சபூதம் துறைகள் சார்ந்த துறைகள் இவங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நிலம் சார்ந்த துறைகள் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர், ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அந்த மாதிரி நிலம் சார்ந்த எந்த துறைகள் அவங்க கையில் எடுத்தாலும் அது அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், எதில் கவனமாக இருக்கணும்? அது எங்கே ஆரம்பித்து எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா விஸ்வாவசு வருடம் 2025 மீனராசி நம்மளுக்கு ஆரம்பிக்கிறதே கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் மாறி மாறி நம்ம வந்து கொத்த போகிறான். ஒருத்தன் பின்னாடி இருந்து கொத்துறான், உன்னை முன்னாடி வச்சு கொத்துறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடி வேற பலமாக இருக்குது. ஓடிடலாமா, தப்பிச்சிடலாமா, இருக்கலாமா, இல்லை அலாட் ஆறுமுகம் கதையாக இருக்குது இப்போ நிலமை மீனத்தில். ஏன்னா 4 கிரகங்கள் ராசி லக்னத்தில் இருக்கும்பொழுது நம்ம அமைதியாக இருந்தாலும் நம்ம வாய் அமைதியாக இருக்காது சார். நான் ஏதோ சரியாமல் கேட்க போய் பெருசாக பிரச்சனை ஆயிடுச்சு சார், இதுக்கெல்லாம் எங்கள் அம்மா போட்டு நல்லா அடிச்சிட்டாங்க சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு 2 மாதம் மட்டும் கப்பு சிப்புன்னு இருக்கிறது தான் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு சாயந்தரம் போய் பானிபூரி சாப்பிட்ருங்க. சாப்பிட்டீங்கன்னா கப்பு சிப்புன்னு தூக்கம் வந்துடும், பிரச்சனை கிடையாது. ஏன்னா சில விஷயங்கள் நமக்கு எதிராக தான் நடக்குமா. ஆக்சுவலாக நம்ம தான் என்னதான் வந்து கோவிலுக்கு போனாலும், என்னதான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்னாலும், வேணும்னே வம்பெழுக்கிறதுக்கும் வேணும்னே சண்டை எடுக்கிறதுக்கும் பழைய கதை பழைய சமாச்சாரத்தெல்லாம் சொல்லி தோண்டி 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 சண்டை வரும். இது மீனத்தில் யார் இருந்தாலும் அதே மாதிரி ஹெல்த் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் மீனராசி நம்மளும் முதல் 2 மாதம் மட்டும் பார்த்துக்கலாம். இன்னொன்று ஜென்மத்தில் சனி வர்றது அப்படின்னா கல்யாணம் நடக்கும், வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம், கடன் படலாம், லோன் அலையலாம், இதெல்லாம் நடக்கும். ஆனால் என்னென்னா இது நல்லதுக்காக. இட்ஸ் எ டெஸ்டிங் டைம் ஃபார் யூ, இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் டு பி கெயின்டு அப்படின்னு சொல்லலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் போகிறோங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஸ்கூபா டைவிங் ஒரு மேட்டர் இருக்குது. அது என்ன அர்த்தம்? தண்ணி கடலுக்குள்ளே நீந்திட்டு போய் நம்மளை வந்து எல்லாம் கட்டி விட்ருவாங்க. அவன் சொல்கிறதும் சொல்லிடுவான். செக்யூரிட்டி கையெழுத்தெல்லாம் வேறு வாங்குவான். அதாவது இப்போ இது பேர் வந்து ஸ்கூபா டைவிங்கு. உங்களுக்கு கியர்லாம் போட்டு விட்டுருவோம். ஒருவேளை கடலுக்குள்ளே குதிச்சு நீங்கள் திரும்பி வரலைன்னா நாங்கள் பொறுப்பு கிடையாது, உள்ளே போய் செத்து போயிட்டீங்கன்னா இன்சூரன்ஸ் கிடையாது. இந்த மாதிரி நிறைய நீ போகவே இல்லைடா, ஏன்டா அதுக்குள்ளே இப்படி அபசகனமாக பேசுகிறேங்கிற மாதிரி எல்லாமே நமக்கு நெகட்டிவாக தோடும். ஆனால் எப்படியா நீங்கள் அதை மேனேஜ் பண்ணி வெளியே வந்துடுவீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து கெயின் பண்ணக்கூடிய ஒரு தருணம். இன்னொன்று, அதாவது சில விஷயங்கள் நமக்கு தப்புன்னு தெரிஞ்சாலும் பண்ண தூண்டும், அது நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா சனி வந்து இப்போ ராசி லக்னத்து வருதோ எது தப்பாக தான் கரெக்டுன்னு தோணும். இப்போ வீட்டில் பெரியவங்களை மதிக்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ என்னை பார்த்தா அவங்களுக்குலாம் கோபமாக இருக்கும். அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா, உட்காந்து பேசிகிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் அப்படி தான் நடக்கும். வீட்டில் பெரியவங்களே அவங்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் இன்ஃபேக்ட் இட்ஸ் நாட் ஓகேங்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து மீனத்துக்கு பிரச்சனை கொடுக்கும். ஆனால் 4ஆம் இடத்துக்கு போகக்கூடிய குரு பார்வை பலத்தில் 12ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுறான். எப்போவோ திருட்டு போய், இல்லைன்னா பணம் காணாமல் போய், களவாடு
போய் இல்லைன்னா யாராவது நம்மக்கிட்ட பெருசாக பணம் ஸ்டாக்கில் போடுறேன் அது போடுறேன் இது போடுறேன்னு ஏமாற்றிருந்தாங்கன்னா அது எல்லாமே திரும்ப வரும். நெக்ஸ்ட்டு 8 monthஸில் இவங்களுக்கு தொலைந்து போன, அந்த காணாமல் போன, திருட்டு போன, ஏமாற்றி வெளியே போன அத்தனை பேருடைய பணமும் திரும்பி வரும். ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால அது நடக்கும். நண்பனே ஏமாற்றிருப்பான், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சார் இப்படி போயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேறு மொழி பேசக்கூடிய இல்லை வேறு ஜாதியினராக கூட இருக்கலாம். அவர்கள் மூலிமா கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் வரக்கான சான்ஸ் இருக்குது. அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். ரெண்டாவது பார்வை பலத்தில் வந்து 7ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுது. காலபுருஷனுக்கு 7ஆம் இடம்னா இவங்க வீட்டுக்கு ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானம். அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கிறதுனா துட்டு வரும், ஹெல்த் பிரச்சனை வந்து ஓயும், அசிங்க அவமானங்கள் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி தொழில் நிறுவனங்களில் பெரிய பிளேஸ்மெண்ட், தொழில் வெற்றி, ஆசிரியர் தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அயல்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சுச்சுவேஷன் நிறைய பிரச்சனைகளை பார்க்குற மாதிரி நிறையா வேலையெல்லாம் போகும், நிறைய லோன் சுத்த வைக்கும் 2 மாதத்துக்கு மட்டும். அது மாதிரி வரி ரொம்ப அதிகமாக விதிக்கக்கூடிய நிலைமைகள் எல்லா இடத்துலையும் வரி இருக்கும். அதுவும் கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு, அதுக்கப்புறம் யூஎஸில் தான் அதிகமான வரி, தாங்க முடியாது மக்களுக்கு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஆனால் எப்படியோ மேனேஜ் பண்ணி இதை கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைமை சக்தி மீனராசி நண்பர்களுக்கு இருக்கப்படுது. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக இந்த சுச்சுவேஷனுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் அந்த மாசாணி அம்மன் ஒரு கோவில் இருக்குது, பொள்ளாச்சியில் இருக்குது, அந்த அம்மனை வழிபாடு பண்ணீங்களோ, உங்களை யாரை ஏமாத்துறானோ, யார் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய நிலைமைகளில் அந்த தாய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அதனால் உங்களுக்கு இந்த தமிழ் தாய் நேயர்கள் அனைவருக்குமே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன். ஸோ மீனராசி நண்பர்களுக்கு எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் 75 நல்லா இருக்குன்னே சொல்லாமல் தைரியமாக இருக்கலாம். பஞ்சபூதங்கள் சார்ந்த துறைகளை பஞ்சபூத தத்துவத்தில் பார்க்கும் பொழுது இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் போனால் தான் சக்ஸஸ் கொடுக்கும். அதனால் நிறைய நல்ல விஷயங்கள் தாராளமாக நடக்கட்டும். நன்றி சார். தேங்க்யூ, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி.